டபுள் என்ஜின் ஆட்சி இது ஒடிசா கணக்கு எனும் தலைப்பில் தீக்கதிர் நாளேடு சிறப்பு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஒரே கட்சியின் ஆட்சி இருக்க வேண்டும் என்றும், அப்படி இருந்தால் நாங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம், வானத்தையே வில்லாக வளைப்போம் என்றும் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் மோடி புழுகிக் கொண்டிருப்பதாகவும், அதிமுக உள்ளிட்ட பாஜக அமைத்துள்ள கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் ஆமாம் சாமி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் சொல்லும் வளர்ச்சியானது RSS அமைப்பின் நிகழ்ச்சி நிரலை அரங்கேற்றும் வண்ணம் நடத்தப்படுகிற மத மோதல்களிலும் வகுப்பு கலவரங்களிலும் தான் எப்போதும் இருந்து வருகிறது என்றும், இதற்கான சாட்சியாக ஒடிசா மாநிலம் அமைந்துள்ளது என்றும் தீக்கதிர் செய்திக்கட்டுரை விமர்சித்துள்ளது. ஒடிசாவில் தங்களின் இனவெறி பொய் பிரச்சாரத்தின் மூலம் நீண்ட காலம் பதவியில் இருந்த நவீன் அரசை அகற்றிவிட்டு ஆட்சி அதிகாரத்தை பாஜக கைப்பற்றியதிலிருந்து மத ரீதியான தாக்குதல்களும் வன்முறை வெறியாட்டங்களும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளதை இக்கட்டுரை சுட்டிக்காட்டியுள்ளது. ஒடிசாவில் பாஜக பதவியேற்ற 2024 ஜூன் முதல் 2026 பிப்ரவரி வரையிலான 20 மாதங்களில் 54 வகுப்பு கலவரங்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பதிவாகியுள்ளதும், கும்பல் தாக்குதல்கள் மூலம் 6 பேர் கொல்லப்பட்டதும், சிறுபான்மை மக்களும் பட்டியல் சமூகத்தினரும் பெரும்பாலும் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருவதும் அதில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவின் தியாகர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி கிஷோர் சாமர் என்கிற 35 வயது தலித் வாலிபர் பசுவை கொன்றதாக பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு ஆளும் கட்சி ஆதரவு வன்முறை கும்பலால் அடித்தே கொல்லப்பட்டார். கடந்த டிசம்பர் மாதம் சம்பல்பூர் மாவட்டத்தில் மேற்கு வங்கத்திலிருந்து வந்திருந்த ஜூயல் ராணா எனும் 19 வயது முஸ்லிம் புலம்பெயர் தொழிலாளி வங்கதேசத்தவர் என்று சந்தேகிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். பாலாசோர் மாவட்டத்தின் மகாரந்த் முகமதுவும் கடந்த ஜனவரியில் பசுக்குண்டர்களின் வெறி தாக்குதலுக்கு பலியானார். இவற்றின் உச்சமாக கடந்த மார்ச் 2ஆம் தேதி அன்று மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் சம்பித் பித்தானி என்னும் 14 வயதே ஆன தலித் சிறுவன் கழுதை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் கும்பல் படுகொலை செய்யப்பட்டார் என்றும், இந்த காலகட்டத்தில் ஒடிசாவின் 6 பெரிய நகரங்களில் அடிக்கடி ஊரடங்கு உத்தரவும் இணையதள முடக்கமும் அமல்படுத்தப்பட்டன. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் துர்கா பூஜையின் போது VHP குண்டர்கள் போலீசாருடன் நடத்திய மோதலை அடுத்து கட்டாக் மாநகரில் 3 நாட்களுக்கும் மேலாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது என்று தெரிவித்துள்ளது. இந்த விவரங்களை சுட்டிக்காட்டியுள்ள இக்கட்டுரை, இத்தகைய விவரங்கள் அனைத்தையும் எதிர்க்கட்சிகளோ தனியார் முகமைகளோ திரட்டி வெளியிடவில்லை என்றும், மாநில முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி மார்ச் 9ஆம் நாளன்று சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் இந்த தரவுகள் அனைத்தும் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று பிரதமர் மோடி புதுதில்லி தேவாலயத்திற்கு திடீர் விசிட் அடித்து கொண்டிருந்த அதே வேளையில் ஒடிசாவின் பல பகுதிகளிலும் இந்துத்வா கும்பல் கிறிஸ்தவர்கள் மீது வெறி தாக்குதல் நடத்தியதும், கிறிஸ்மஸ் தாத்தா பேனர் கூட கிழித்தெறியப்பட்டதும் இணையத்தில் வைரலாகி உலக அளவில் கண்டனத்துக்குள்ளானதும் இக்கட்டுரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒடிசாவைப் போல ஏனைய வட மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் மத மோதல்களையும் வகுப்பு கலவரங்களையும் தூண்டிவிட்டு தேர்தல் ஆதாயம் காண வேண்டுமென்றே RSSம் பாஜகவும் துடித்து கொண்டிருப்பதாகவும், இதற்காகவே மோடி, அமித்ஷா, பியூஷ் கோயல் என்று எல்லோரும் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வருகிறார்கள் என்றும் விமர்சித்துள்ள இக்கட்டுரை, எடப்பாடி, TTV, அன்புமணி என்று எல்லா அடிமை தலைவர்களும் பாஜகவின் பிளவுவாத அரசியலுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு துணையாய் நிற்கிறார்கள் என்றும், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே இயற்கையாய் நிலவும் மத நல்லிணக்கச் சூழல் RSS பாஜக வகுப்புவாத கும்பலால் சிதைக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. டபுள் என்ஜின் என்று கதைத்து வரும் டப்பா என்ஜின் கூட்டத்தை தேர்தல் களத்தில் துரத்தி அடிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்றும் தீக்கதிர் நாளேடு கட்டுரை உறுதிபட தெரிவித்துள்ளது.